ஆத்தோறும் கொடிக்காலா அரும்பரும்பா வெத்திலையா போட்டா செவக்கு விலையும் பொண்ணு ரத்தினமே உன்னை பார்த்தா குலுங்குதடியும் கண்ணு ரத்தினமே ஆத்தோறும் கொடிக்காலா அரும்பரும்பா வெத்திலையா போட்டா செவக்கு விலையும் பொண்ணு ரத்தினமே உன்னை பார்த்தா குலுங்குதடியும் கண்ணு ரத்தினமே ஆத்தோறும் கொடிக்காலா உன்னை பார்த்தா யாராவது என் தோட்டத்துல கத்திரிக்காய் பறிக்கிறது ஒவ்வொரு தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன் மரியாதை வெளியே வந்துரு யாரு சோளக்காட்டு போமா அடிக்குமா அடிக்க அடிச்சது தெரியலையே பொம்மை அங்கிருந்த சோளக்காட்டு பொம்மை இங்க எப்படி வந்துச்சு பொம்மை தானா ஆடுது இது பொம்மை தானா இதுல என்னமோ இருக்கு ஐயோ பாருமா மாரியாத்தா இந்த பொண்ணு கண்ண திறந்துட்டா நான் உனக்கு புதுசு பூஜை பண்றேன் எப்படியா காப்பாத்துமா இந்த பாருங்க கிளந்துருமா இப்ப நான் என்ன பண்றது அம்மா ஆத்தா என்ன காப்பாத்திட்டா ஐயோ ஜமீன்தாரம்மா என்ன மன்னிச்சிருங்க நான் பேயின்னு நினைச்சு அடிச்சுட்டேன் என்ன பார்த்து பேய் மாதிரி தெரியுதா அது வந்துங்க நீங்க சத்திய கவுத்திருந்தீங்களா பாக்கும்போது பேய் மாதிரி தெரிஞ்சது அதான் அடிச்சுட்டேன் மன்னிச்சிருங்க இந்த விஷயத்தை நான் என் அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா ஐயோ என் உசிரியை எடுத்துருவாருங்க சொல்லிடாதீங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்போ நான் என்ன சொன்னேன்னு கேப்பீங்களா நீங்க என்ன சொன்னாலும் செய்வீங்க என்னங்க இங்க ஒரு முத்தம் கொடு ஐயோ முத்தமா ஹலோ அதான் லொட்டு லொட்டுன்னு தட்டுற சாக்கடிக்கிறான்னு பார்த்தேன் வாய் அதுல வச்சா பேச போற தள்ளி நின்னு பேசு எல்லாரும் கும்பிடுறாங்க இப்ப மைனர் மாணிக்கம் போறாரு உங்களை பத்தி சொல்லியிருக்கேன் வாங்க என்ன கூப்பிடுறாங்க வணக்கம் மாமா ரொம்ப மரியாதையான பையன் மைனர் மாணிக்கத்துக்கு இந்த மாலை பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களே பெரியவர்களே ஓட்டு உரிமை உள்ளவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அருமை மாமா அவர்களே பதவியில் உள்ளவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதவியில் உள்ளவர் ஒரு பெரிய கொள்ளைக்காரன் இல்லை ஒரு பெரிய கொள்கைவாதி அவர் ஒரு பொறுக்கி அறிவட்டவன் என்னடா பேசுற பொறுக்கி பார்த்தால் அவரை போல் நல்லவர் இருக்க முடியாது என்று நான் கூறினேன் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தொகுதியில் தான் உங்களுக்கு 50,000 ஓட்டு விழுந்து நீதியில் கொண்டு வந்து இருக்கிறோம் 20,000 செத்த ஓட்டு 5,000 அகதிகள் ஓட்டு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஊருக்கு உழைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வீட்டுக்கு உழைப்பது வாரியங்களை திறக்கிறேன் என்று கூறிக்கொண்டு சொந்தக்காரர்களுக்கு வாரி வழங்கி அதை அவர்கள் பேரிலே எழுதுவது இல்லாத பள்ளிக்கூடங்களை திறப்பது இருக்கும் பள்ளிக்கூடங்களை மூடுவது அடிக்கல் நாட்டுவது புடுங்குவது என்னங்கடா இது இதெல்லாம் வச்சுக்க கூடாது அதுல பாருங்க நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த பயலுக்கு வெள்ள மனசு வெகுளி பய இப்படித்தான் தமாஷா பேசுவான் நீங்க கவலைப்படாதீங்க டைப்பே தனி அது மட்டும் இல்லாம மந்திரி ஆகிறதுக்கு முந்தி நானும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அடுத்தது எனது மாமா அவர்கள் அனல் கக்குவார் ரவீந்திர ஐயாவுக்கு மாலை நல்ல கைதுகளையா பேரன்பு மிக்க பெரியோர்களே தாய்மார்களே
மாண்புமிகு முதல்வர் ஆடியவாதம் அவர்களே. ஏங்க இவர் வேற அமைச்சருங்க. எனக்கு தெரியாதா என்ன? சர்வத் எதிர்கால முதல்வர் அவர்களே, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது பற்றி பெரும் மகிழ்ச்சி. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆடியவாதம் பதவிக்கு வரவங்களுக்காக என் சொத்து பூரா வித்து செலவழிச்சது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏங்க எனக்கு தெரியாம எந்த சொத்து வித்தீங்க? பெருச்சாளிக்கு பிறந்த பயல இது ஒரு பேச்சுக்காக சொல்றதாண்டா, இல்லைன்னா தலைவர் கவனிக்க மாட்டாரு. எனக்கு ஒரு சாராய பிரமிட்டு எல்லாம் வாங்கிடுவோம். மூடலையா? மூடிட்டேன். இப்ப மூடி என்ன பிரயோஜனம்? தலைவர் அவர்கள் வழக்கம் போல் கையடா வழக்கம் போல் பேசுவார். அமைச்சர் ஆரியபாதத்துக்கு இந்த மாலை. ஜமீன்தார் பாண்டியராஜ் அவர்களே, மைனர் மாணிக்கம் அவர்களே, ஊர் பொதுமக்களே, நண்பர் மாணிக்கம் அவர்களும் பாண்டியராஜ் அவர்களும் என்னுடைய 2 கண்களை போன்றவர்கள். நண்பர் பாண்டியராஜ் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய பொன்னான வாயால் என்னை முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டார். நானும் அதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். அடுத்த முறை உங்கள் ஊருக்கு வரும்போது நிச்சயமாக முதலமைச்சராகத்தான் நான் வருவேன். நண்பர் பாண்டியராஜ் அவர்களே எனக்காக நிறைய செலவு பண்ணதா சொன்னாரு. அது நிச்சயமாக கவனிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், என் வீட்டு வாசக்கதவு உங்களுக்காக 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும். உங்க குறைகளை நீங்க எந்த நேரத்துல வேணாலும் நான் எப்படி இருந்தாலும் வந்து சொல்லலாம். இது நிச்சயம் சத்தியம். டீச்சர் பெரியவரே மினிஸ்டர் ரீல் விடுறாரு. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. வணக்கம் சார். என்ன இதெல்லாம் லஞ்சமா? இல்ல இல்ல, அன்பளிப்பு. அன்பளிப்புங்கிற பேர்ல தான் இன்னைக்கு அரசியல்வாதிங்க பொழப்பே நடக்குது. சுத்தி வளைக்காம நேர விஷயத்துக்கு வாங்க. அது வந்து சார், அது இருக்கட்டும். உங்களுக்கு காதலிக்கிறது எப்படின்னு தெரியுமா? நாயை விட்டு விரட்டுறது, கத்திரிக்காய் தோட்டத்துல சட்டியை கவுத்துக்கிட்டு மிரட்டுறது, சந்தையில கொள்ளையடிக்கிறது. ராட்சச காதலா இருக்கேன். நான் இப்படி ஒரு காதல கேள்விப்பட்டதே இல்ல. ஐயோ தப்புதாங்க. என்ன நீங்க தப்புதான்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இப்போ உங்களை விட்டு எனக்கு வேற வழியே இல்ல. எனக்கும் வேற வழி இல்ல. போயிட்டு வாங்க. இங்க 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 சார், எவ்வளவு நமக்கு அனுபவிப்பா கலர் டிவி எடுத்திருப்பா போல இருக்கு. எங்க இருந்து வந்திருக்குப்பா? விஜயகுமார் லிங்கம்பாளையம். அந்த நேச்சுரலைட் தான் இதை அமைச்சிருக்கிறான். யோ அத பிரிச்சு பா பா ஓ. யோ அந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? என்ன? வெடிகுண்டு. சார் பேட்டெல்லாம் எடுத்திருக்கேன் சார். பேட்டு போட்டு சட்டு. யோ இந்த லெட்டர் அடியா. இது மைனர் மாணிக்கத்தோட ட்ரெஸ். என் தம்பியை கொலை செஞ்ச மாணிக்கத்தை சட்டம் விட்டுடுச்சு. நான் விடல. அவனை கடத்திக்கிட்டு போய் கொன்னுட்டு இனிமே அவனை தேடாதீங்க. என்னுடைய அடுத்த பலி ஜமீன்தார் பாண்டியராஜன். முடிவே பண்ணிட்டியா? ஏன்னா நீ படிச்சதெல்லாம் நெசந்தானா? நிஜம்தாங்க. மைனர் மாணிக்கமாவது அவங்க தம்பியை கொன்னா. அவருக்கு அந்த கதி. நீங்க உங்க அம்மாவையே கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு எந்த கதியோ? ஐயோ ஏடா பயமுறுத்துற? பயமுறுத்துறங்க. அவருக்காக துணி அனுப்பிச்சான். உங்களுக்கு என்ன அனுப்பிக்க போறானோ? செத்த பிற்பாடு எதை அனுப்பிச்சா என்னடா? ஐயோ உன்னை நம்பி நான் இருக்கேன். உயிரை கூட எழுதலையே. அம்மாவுக்கு எழுதும்போது எனக்கு கொஞ்சம் எழுதிருங்க. பாவிகளா, என் உயிருக்காக அழுகல, உயிருக்காக அழுறீங்க? ஆமாங்க. என்னங்க ஆ? அந்த கொலைகாரனை நம்ம சாகடிக்கிறதுக்கு ஒரு முட்டைய மந்திரிச்சு அனுப்பிச்சிடலாமா? முட்டையா? அத அவன் ஆம்லெட் போட்டு சாப்பிடுவாண்டி. ஐயா, கொலைகாரன் விஜயகுமார் நம்ம ஊர் காட்டுல விளையாட்டிட்டு இருக்கான். அப்போ வீட்டுக்குள்ளேயே வந்துருவாரு. என்னடா பண்றது பெருச்சாளி? ஏங்க அதை விட்டு ஓடிடலாமா? நல்ல ஐடியா. உள்ளூர்ல இருந்தா தான் அவனுக்கு தெரியும். பட்டத்துக்கு போயிட்டா என்னையா மறைக்கிற? நான் ஒண்ணு முறைக்கிறேங்க. என் பார்வை அப்படித்தாங்க. ஆஹா. ஆமா இதெல்லாம் என்ன பூசணிக்காவா? பார்த்தா எப்படி தெரியுது? பாத்து முட்டை. பாத்து
முட்டை மாதிரி தெரியுது. இத பாருங்கம்மா, நான் ஒண்ணு மாத்தி போடையில சந்தையில வியாபாரம் பண்ண வந்திருக்கேன், சண்டை போட வரல. நானும் வியாபாரம் பண்ணதான் வந்திருக்கேன். ஆமா, இதெல்லாம் எவ்வளவு? எதுக்கு? என் கல்யாணத்துக்கு. உங்களுக்கு கல்யாணமா? உங்களுக்கு கல்யாணம்னா இதெல்லாம் நான் சும்மாவே கொடுத்துறேன். ஏயா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு தொல்லை விட்டுரும், என் பின்னாடி சுத்துறத விட்டுருவீங்க, நீங்க உங்க மாப்பிள்ளை பின்னாடியே சுத்துவீங்க, நான் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம், அவ்வளவுதான். மாப்பிள்ளை யாருங்க கேட்கலையே? யாருங்க? நீங்க தான். பூசணிக்கு என்ன விலை? 6 ரூபாய். அப்ப ஒண்ணு எடுத்துக்கிறேன். எடுத்துங்க. சரி, பூசணிக்கு ஒண்ணு கொசுறு இல்லையா? அதையும் எடுத்துங்க. ஐயோ பெரியவரே, பெரியவரே, என்ன இது அநியாயமா இருக்கு? ஒரு பூசணிக்காய்க்கு ஒரு பூசணிக்காய் கொசுரா? சின்னவரே, நான் ஒண்ணும் கொடுக்கல, அவனே தான் கேட்டு எடுத்துக்கிட்டான். கிழிஞ்ச போலதான். இப்படி வியாபாரம் பண்ணா பைசா தேராது. சரி சரி, நீங்க போய் சந்தையை சுத்தி பாத்துட்டு வாங்க, நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன். போங்க போங்க. சரியா இருக்குல்ல? இல்லையா? குழம்பு சொக்காயா? ஆமா, எவ்வளவு? செட்டு 18 ரூபாங்க. என்னையா குழந்தை சொக்காலாம் பாக்குற? நமக்கு தான் இந்த குழந்தைய பிறக்கல. என்ன நீங்க? ஓஹோ, சொக்கா இப்ப வாங்கிட்டு குழந்தை அப்புறம் பெற்றுக்கலாம்னா? இந்த மாதிரி கெட்டாடுறது எனக்கு பிடிக்காதுங்க. கண்டிஷனா சொல்லிவிட்டேன், இதெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்காதீங்க. ரொம்ப நல்ல ஐசுமா. பசங்களுக்கெல்லாம் ஒண்ணு கொடு. காசு கொடுமா. காசா? மழை மாதிரி என் வீட்டுக்காரர் நின்றுட்டு இருக்காரு, என்கிட்டயா காசு கேக்குற? யாரு? அதோ என்னங்க, என்ன? பசங்களுக்கெல்லாம் ஐஸ் வாங்கி கொடுக்குதா? உன் காசு உன் பசங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, பசங்களுக்கெல்லாம் 2 ஐஸா கொடுங்க. சரி. நல்ல ஐஸா. இங்க பாருமா, பசங்களுக்கெல்லாம் தோசை கொடுக்குங்க. காசு? காசா? எப்படி? என்னங்க, பசங்களுக்கு தோசை வாங்கி கொடுக்குதா? புரிஞ்சுதுங்களா? எல்லாரும் கொடுங்க. பசங்களா, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இந்த பாருப்பா, எல்லாருக்கும் வளையல் போடு. எல்லாத்துக்குமா? காசு? காசா? எல்லாருக்கும் வளையல் போட்டுட்டா? புரிஞ்சுதுங்களா? அவர்தான் என் வீட்டுக்காரரு. எல்லாருக்கும் நல்ல வளையல போடு. போடு, நல்ல வளையல போடு. ஐயோ பெரியவரே, பெரியவரே, ஓடி வந்து பாத்துக்கிட்டே வரீங்களே, போங்க போய் குடிங்க. என்ன மன்னிச்சுங்க, நான் கோழின்னு நினைச்சு உங்களை. பரவாயில்லையா? இவ்வளவு ஆசையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேற ஆள பாரு வேற ஆள பாருங்களே, நீ பெரிய ஆளியா. அதுக்குன்னு சந்தையில தானா? சீ, இதெல்லாம் தனியா கேட்டுக்கலாம்ல. 30 ஐஸ் வாங்கி கொடுத்துச்சு, காசு கொடு. யாரு பஞ்சாதி? உன் பஞ்சாயத்தாயா? யாரு? என்ன என்ன? நீதான் அங்க இருந்து வாங்கி கொடு கையை காட்டினியா? இப்ப என்ன காசு குடியா? அது வந்து பெரியவரே, எனக்கு தெரியாம என்ன இது? சுமரா, தம்பி, உன் சம்சாரம் 30 தோசை வாங்கியிருக்கு, காசு கொடு. 30 வருஷம் ஏன் சம்சாரமா? என்னப்பா சொல்றீங்க? ஆனா நீ தானே அங்க நின்னுட்டு கூட கூடன்னு சொன்ன, காசு குடியா? ஆனா காசு கொடு. பெரியவரே, இது 2வது சம்சாரம். சுமரா, யோ, உன் பொண்டாட்டி 25 ரூபாய்க்கு சிங்கப்பூர் வளையல் வாங்கினா, காசு குடியாப்பா? 25 ரூபாயா? ஏன் சம்சாரமா? சத்தியமா இது கல்யாணம் ஆகலையா? யாருக்கிட்ட போய் சொல்ற? ஆகலையா? 2 பேரும் கட்டி பிடிச்சு நின்னதை எல்லாருமே பார்த்தோம், கல்யாணம் ஆகலைன்னு விட்ட காட்டுறியா? சிங்கம்பாளையத்திலிருந்து எங்க ஊர் சந்தைக்கு வந்து எங்களுக்கே காது குத்த பாக்குறியா? இதாப்பா என்னய்யா பேச்சு? புகுந்து ஆள் ஆயா குடிமி, என்ன வேணும்? எங்க அம்மா 1/2 கிலோ வந்து. வீட்டுல கறி குழம்பா? ஆமாங்க. ஏன் நெல்லிற? என்ன வேணும்? இல்ல, எங்க அம்மா 1/2 கிலோ வந்து. வீட்டுல கறி குழம்பா? யோ, சொல்ல மாட்டா? இல்லங்க, எங்க அம்மா 1/2 கிலோ. வீட்டுல கறி குழம்பா? ஏயா குடிமி, வந்ததுல இருந்து எங்க அம்மா 1/2 கிலோ எங்க அம்மா 1/2 கிலோன்னு 1/2 மைல் போயிட்டு இருக்கியே, உங்க அம்மா எத்தனை கிலோ இருந்தா எனக்கு என்னயா? உனக்கு என்ன வேணும்? அண்ணாத்த, எங்க அம்மா 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க, அக்கா அம்மார்கள்லாம் முந்திட்டு வந்துட்டாங்க, அதான். அப்படின்னா உனக்கு நாளைக்கு தான் கறி கிடைக்கும். துட்ட கொடுப்பா. இந்தாப்பா, நல்ல கறியா ஒரு 1/2 கிலோ தம்பிக்கு போடு.
ஐயோ. ஷோ சி ஷூ பொண்ணு ஏன் வெக்கப்பட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க ஒண்ணும் போட்டியா ட்ரௌசர் போட்டிருக்கேங்க. அப்புறம் என்ன வெளிய வந்து வாங்கிக்கிறது இப்படியே யாராவது பார்த்தா கண்ணு பற்றும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அடடடடட, பெரிய மன்மத சேர வழியுது. இப்ப வேஸ்ட் வேண்டாமா? தூக்கி போடுங்க புடிச்சுக்கிறேன். ம். நீங்க கொஞ்சம் திரும்பிக்கிங்க, நான் வேட்டி கட்டிக்கணும். ஐயோ, பொண்ணா பொறுக்க வேண்டிய ஆளு ஆணா பிறந்துட்டேன். உன் பின்னாடி வேற நான் சுத்துறேன். ஐயோ, என்ன ஆக போதும். கட்டிட்டியா? கட்டிட்டோங்க. அந்த கறிப்பில கொஞ்சம் கொடுத்துருங்க. முடியாது. இது நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்ல கறி குழம்பு வச்சு சாப்பிடுறேன். உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லன்னா மரியாதை கிட்ட போய் கொடுத்துருங்க. என்ன என்ன வரைக்க? அது அது இல்லங்க, கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க. கொஞ்சம் கறிப்பில கொடுத்துருங்க. முடியாது. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என் கூட வம்புக்கு வரீங்க, என்ன சுத்தி சுத்தி வரீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னையா பண்ண சொல்ற? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பாக்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. உன்கிட்ட பேசலன்னா பசி எடுக்க மாட்டேங்குது. என்னையா பண்ண சொல்ற? கண்டிஷனா சொல்லிவிட்டேன். இந்த விளையாட்டெல்லாம் விளையாட்ட வச்சுங்க, நம்மள்ட்ட வேண்டாம். வேற ஆளா பாத்துக்க. ஐயோ அம்மா, என்ன பெரியவரே இப்படி ஓடி வந்து விடுறீங்க? முதல்ல கிழமை சாப்பிட்டு அது துரத்திக்கிட்டு வருது. டேய், யாரா அது எங்க பெரியவர் அடிச்சது? டேய், தில்ல இருந்து ஐக்கிட்ட வாங்கடா. டேய், டேய். என்ன பெரியவரே, என் கண்ணு கிட்ட தூரம் பார்த்தா யாரையும் காணோம். யாரு உங்களை துரத்திட்டு வந்தது? அந்த மறிக்குழம்பு இல்ல, ஜமீன்தார் பொண்ணு. பொண்ணா? ஆ, பொண்ணு துரத்திச்சுன்னா இவ்வளவு வேகமா ஓடி வந்தீங்க? ச்சே, நான் வேற இந்த தடியை வேகமா சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல சின்னவரே, அவ நாய் வர துரத்தி துரத்தி கடிக்க வந்துச்சு. என்ன பெரியவரே, நாய்ங்கிறீங்க பொண்ணுங்கிறீங்க. டேய், என்னடா இது? கூட பிறந்த அண்ணனை பெரியவரே பெரியவரேன்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ற? நீங்க மாத்திரம் இப்படி கூப்பிடலாமா? உங்க அண்ணனுக்கு என் மாமனார் பேரை வச்சிருக்கு. மாமனார் பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? அதனாலதான் பெரியவரேன்னு கூப்பிடுறேன். உங்க மாமனார் யாரு? எங்க தாத்தா தானே. நான் மட்டும் தாத்தா பேரை சொல்லி கூப்பிடலாமா? தப்பில்ல. பெரியவங்க பேர் சொன்னா சின்னவங்களுக்கு ஆயுசு கம்மி. அதனாலதான் நான் அப்படி கூப்பிடுறேன். உங்ககிட்ட பேச முடியுமா?